திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆலங்குளம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கல் இறக்குறவங்கள சுட்டுட்டாங்கன்னு சொல்லி இப்போ வந்து ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அந்த இஷ்யூவில் என்ன நடந்துச்சுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் நீங்களே எடுங்க. இந்த இஷ்யூ பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இசிகராஜ் அந்த சாரை பற்றி கொஞ்சம் சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க எங்கள் ஊர் கோயில்பேட்டில் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது எங்கள் ஊர் கோயில்பேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்களா இந்த கஞ்சா வைக்கிறது ரவுடிசம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் போய் அடிக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க எங்கள் ஊர் கோயில்பேட்டில். அதாவது அந்த அளவுக்கு செக்யூராக எந்த ஒரு மேஜரான இஷ்யூமே இல்லாமல் ரொம்ப செக்யூராக எங்கள் கோயில்பேட்டியை பார்த்துக்கிட்டாங்க. நிறைய மக்கள் அவங்களுக்காண்டி போராடினாங்க. ஏன்னா அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நல்லவங்களா இருந்தாலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அவங்க திருப்பி வரணுங்கிறதுக்காண்டி எங்கள் ஊரில் வந்து போராடினாங்க. அவ்வளோ நல்ல மனுஷர் உங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. எந்த ஒரு இஷ்யூ பற்றி சொன்னாலும் அதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வேணும். ஸோ இப்போ அந்த ப்ரூஃப் அப்படியே காட்டுறேன், அப்படியே பாருங்கள். வயலில் போன் வந்து மரமாக போன் அடிச்சா இந்த மாதிரி போலீஸ் உங்க மணி கூட்டு போறோம் அப்படின்ட்டு. எதுக்கு கூட்டு போனாங்க? கல் இறக்குன்னு கூட்டு கல் இறக்குனாங்க. ஆமா, அங்கே ஹலோ நாகன்னா அங்கே பனையில நேரம் கூட்டியது பனையில காட்டின உடனே வந்தா பையன் வருது பாம்பேல இருந்து இருக்கா. அவ ஐயா அம்மன்னு முன்ன ஓடினாங்க. நீ எதுவும் பேசாதங்கப்பா நான் சொல்லுதா அப்படின்ட்டு வந்தேன். இவங்க வந்து சின்ன பேரன் வந்து எங்க தொடர்ந்து சித்தப்பா குடிக்காது, நீங்க என்ன வந்து எப்படி பண்ணுதே அப்படின்னா அதெல்லாம் அவன்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு நீங்க போங்கடா அப்படின்னு இவங்க தள்ளி விடவும் இவங்க உயர்றது உடையாது. அவங்க சார் மேலே அடிச்சிட்டான். சார் இன்ஸ்பேஸே அடிச்சிட்டாப்லையா? அடிச்சிட்டான். ஓ, இதான சம்பவம். அவரு அதில் அவர் நாங்கள் பிடிச்ச பார்த்தா கேட்கல, அவர் சூட்டு போயிட்டு. இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் பேசுகிறவங்க வந்து அதாவது அந்த மணிகண்டன் அந்த கல் இருக்கவங்களோட அப்பா. இந்த சைடு பாருங்கள், இவங்க வந்து அவங்களோட அண்ணனோட ஒய்ஃப். இவங்க பேசுறாங்க. வீட்டுக்கே வந்தாங்க, கஞ்சி கேட்டாங்க. நான் கஞ்சி தான் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள போன் வந்தோடனே வெளியே வந்தோடனே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லும் போது எனக்கு பதக்கன்னு ஆயிட்டு. அப்ப எதனால அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு நான் எங்க அத்தானுக்கு போன் அடிச்சேன். எங்க அத்தான் பேர் பொன்றாச்சு. அவங்களுக்கு எத்தனை மாதிரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்க தம்பியா என்னன்னு பாருங்க தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் போன் அவங்க கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க அத்தா மறுபடியும் எனக்கு போன் பண்ணாங்க, மணிகண்டனை சுட்டுட்டாங்க அப்படின்னு. என்னத்துக்கு தான் அப்படின்னு சண்டை வந்துச்சு. அடிச்சுட்டாங்க, மாத்தி சண்டை போட்டு அடிச்சுட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஆள் போன் பண்ணி கெட்டவாய் பேசினாங்களாம் போலீஸ்காரங்க, அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி